சிங்கார வெள்ளாடு இந்தாங்க. முருகேசா, கிருஷ்ணா. ஓ, நீ கையெழுத்தா? என்ன 1000 ரூபாய் கழுத்து போட்டிருக்க, 700 ரூபாய் தான் தரீங்க. மீதி 300 ரூபாய் என்ன உங்களுக்கு மொய்யா? சோத்துக்கு இல்லைன்னு சொல்லுங்க, இதையும் பிச்சையா போட்டு போறேன். இதெல்லாம் தப்புமா? கூலிக்காரன் என்ன ஏமாளிங்க நினைச்சிட்டியா? இங்க எப்படிதான் பழக்கம், பேசாம வந்துரு. கையெழுத்து போட்ட பணம் என் கைக்கு வராம நான் இங்கிருந்து போக மாட்டேன். ரொம்ப கணக்கு பாக்குறல்ல, அதனால உனக்கு இதுவும் இல்ல. மேஸ்திரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நாளையில இருந்து பார்ட்டிய மேலையில இருந்து கிச்சாக். நாளைக்கு நான் வேலையை விட்டு நின்னுறேன். ஆனா இப்போ என் அசலை கொடுத்துரு. கொடுக்கலன்னா வட்டியை சேர்த்து கொடுப்பேன். வட்டினா இதான் மாப்ள. பாத்தியா வேணா, அப்புறம் நான் டென்ஷன் ஆனா பெரிய பிரச்சனை ஆயிடும். டென்ஷன் ஆயிடுங்களோ? இல்லைங்கண்ணா. ஐயோ, ஹரிச்சந்திரா, உங்க பையன் ஏதோ தப்பு செஞ்சுட்டான்னு நீங்க டென்ஷனா இருக்கீங்க. அமைதியா உட்காருங்க. சிடம். கோடீஸ்வரா. மாமா. கோடீஸ்வரன், என் பையன் பணத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு கோடீஸ்வரன் பேர் வச்சேன். என்ன தப்பு பண்ணிட்டான் பாத்தீங்களா? இங்க வா. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் இந்த தடவை. இனிமே ஒழுங்கா நடந்துக்கணும். சரிங்க போ. டேய் நில்றா. தின்ன சோத்துக்கே துரோகம் பண்ணிட்டியடா. அவர் மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். இன்னையோட நீ வேலையில இருந்து டிஸ்மிஸ். போடா போ. ஹரிச்சந்திரா, அவசரப்படாதீங்க. 1000 தான் இருந்தாலும் அவன் உங்க பையன். இன்னைக்கு அவன் வேலையை விட்டு போயிட்டானா நாளைக்கு புது மேனேஜருக்கு நம்ம எங்க போய் தேடுவோம்? யோசிச்சு பாருங்க. மேனேஜர் ரொம்ப நல்ல பையன், படிச்சவன், புத்திசாலி, காசுக்கு ஆசைப்படாத ஜென்டில் மேன், ஜென்டில் பாய். அந்த திருட்டு பைய செஞ்ச திருட்ட இவர் தான் கண்டுபிடிச்சாரு. இப்படிப்பட்டவரை நாம வெளியே விடக்கூடாது, நமக்குள்ளே வச்சுக்கணும். என்ன நான் சொல்றது? என்னமோ செய்யுங்க, உங்க இஷ்டம். இந்த பாருங்கயா, இன்னையிலிருந்து நம்ம எஸ்டேட்டுக்கு இவர் தான் புது மேனேஜர். குட் மார்னிங் சார். என்ன கிருஷ்ணா? இந்த வாரத்து கலெக்ஷன் 9 லட்சம் ரூபாய். 9 lakhs. வெரி குட். பாத்தியா மாப்பிள்ள, புது மேனேஜருடைய கெட்டிக்காரத்தனத்தை. வந்த உடனே லாபம் அதிகமாயிருச்சு. எல்லாமே செலக்ஷன்.
இந்த பெட்டியை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டு நீ போ. அம்மா தீர அனுஷ்டமா ஒண்ணு பயப்படாதீங்க. ஐயோ என்னப்பா இது, கையெல்லாம் இப்படி வெந்து போயிருக்கு. அது ஒண்ணு இல்லம்மா, சரியாயிடும். உங்களுக்கு ஒண்ணும் அவ்வளவு இல்ல, எனக்கு அதுவே போதுமா. என் ஆசை இருப்பா, ஏதாவது மருந்து எடுத்துட்டு வரேன். அம்மா வேண்டாம்மா, இது தானா சரியாயிடும். நான் வரேன். அம்மா அந்த பிரீஃப் கேஸ்ல 9 லட்சம் ரூபா இருக்கு, அதை எடுத்து உள்ள வச்சிருங்க. நிர்மலா, என்ன சத்தம் இங்க? இத பாருங்க. நிர்மலா, எப்படி ஆச்சு இது? நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன், நெருப்பு பிடிச்சிருச்சு. நல்ல வேளை அந்த புள்ளதான் வந்து காப்பாத்துச்சு. அன்னைக்கு என் உயிரை காப்பாத்தினா இன்னைக்கு உன் உயிரை காப்பாத்திருக்கான். ஆமாங்க, நம்ம புள்ள உயிரோட இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பானோ, அதத்தான் இந்த புள்ளையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னங்க, எனக்கு ஒரு ஆசை, செஞ்சு கொடுப்பீங்களா? நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். ஹரிச்சந்திரா, நம்ம புது மேனேஜர் கிருஷ்ணாவை என் வாரிசா நான் தத்தெடுக்க போறேன். சட்டப்படி என்ன செய்யணுமோ அதுக்கு உடனே ஏற்பாடு செய்யுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், என்ன நான் சொல்றேன். வணக்கம். பங்கனுக்கு ஏகப்பட்ட ஜனங்க. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். சீக்கிரம். பாப்பா, இட்ஸ் ஓகே. நல்லா இருப்பா. வலது காலை வைப்பா. இடது காலம் என்ன பீரோக்குள்ள வைக்கிறது? எல்லா காலையும் எடுத்து வச்சு வாப்பா. நம்ம கிருஷ்ணா வருது. கிருஷ்ணா, ஹாய் கோத்தகிரி குப்பம்மா. ஐயோ கிருஷ்ணா, உன்னை இப்ப பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆமா, எங்க போயிட்டு வர? மேட்டுப்பாளையம் போய் எங்க அம்மா காய்கறி வாங்கிட்டு வரேன். உங்க வீட்டுல தான் அவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்களே, நீ எதுக்கு போனோம்? இதே தான் எங்க அம்மாவும் கேட்டாங்க. ஆனா இருந்தாலும் நானே போய் வாங்கிட்டு வந்தா எங்க அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, அதான் வாங்கிட்டு வந்தேன். பணக்காரங்க வீட்டு பிள்ளையாயிட்டியே, எங்க பழசெல்லாம் மறந்துடுவியோன்னு நினைச்சேன். அதை எப்படி மறக்க முடியும்? வக்கிய வண்டியில நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் மீட்டிங் தான் மறக்க முடியுமா? இல்ல லாரியில நீ பால் குடிச்சதான் மறக்க முடியுமா? இல்ல ஆத்துல துண்டு போனதான் மறக்க முடியுமா? எனக்கு மூச்சு நின்னப்போ நீ உசுர கொடுத்தியே, அதானே. இதெல்லாம் என் வாழ்க்கையில மறக்க முடியுமா? அப்புறம் என்ன, சிங்காரவேலு நாயுடுவோட பேட்டி ராதாவ நான் உசுர குசுரா காதலிக்கிறேன், அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட வேண்டியதானே? அங்கதான் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. என்னது? என்னடா புள்ளேன் கூப்பிட்டு வாய மூடல, அதுக்குள்ள பொண்டாட்டி வேணும்னு கேக்குறானே. எங்க பொண்டாட்டி வந்துட்டா நம்மள மறந்துடுவானோ, அம்மா பயந்துருவாங்கல்ல, அதான். சோ ரைட் டைம் பார்த்து மேட்டரை கரெக்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் பொறுத்து கிடக்கனா. வெயிட் பண்ணி பண்ணியே முடியெல்லாம் வெள்ளையா போயிடும். இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட நம்ம காதலை பத்தி சொல்லத்தான் போறேன். எப்படி? கண்ணை மூடு. எதுக்கு? கண்ணை மூடு, நான் ஒரு மந்திரத்தை சொல்ல போறேன். சரி, முடிக்கிறேன். மந்திரக்காரி, மாயக்காரி, சூத்திரக்காரி, சூன்யக்காரி,
நாகம்மா நக்குமா ரோஜா பூஜான்ட்டு செய் என்ன மந்திரம் சொல்ற நீ இது உள்பாடி மந்திரம் சார். வீட்டுக்கு போ, என் மந்திரம் என்னன்னு தெரியும். நில்லு நில்லு சும்மா போறியே. கை நீட்டு. ம். இத வாங்க போட்டுக்க. மா மார்க்கெட்டுக்கு போய் நீங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது இல்ல இது இல்லன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. தம்பி என்னப்பா இது? தக்காளி தக்காளி. இது என்னப்பா? முட்டைகோஸ் செடியில இருந்து அப்படியே பறிச்சுட்டு வந்தேன். இதெல்லாம் என்னப்பா? வெண்டைக்காய், முருங்கக்காய், புடலங்காய், கேரட், பீட்ரூட். இதுவா காய்கறி? கொஞ்சம் திரும்பி பாருப்பா. ஐயோ இதெல்லாம் எப்படி கூடக்குள்ள வந்தது? என்ன கேட்டா? அதானே உங்களுக்கு கேட்டா. கடையில கொசுருக்கு கொத்தமல்லி கூட தரமாட்டா, கூடையில இவ்வளவு பெரிய மேட்டர் வச்சிருக்கா. எப்படி? இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட நம்ம விஷயத்தை சொல்லத்தான் போறேன். அடி பாவி, மாட்டி விட்டுட்டியடி. யாரது? அதான் அந்த கூடைக்குள்ள வச்சாலே அவ. காதலியா? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அவ சூப்பரா இருப்பாமா, உங்கள மாதிரி கலரு, சூப்பர் ஸ்ட்ரக்சரு. என்ன மாதிரி? அவ ஸ்லிம்மா அழகா இருப்பா. அப்ப நான் அசிங்கமா இருக்கேனா? நீங்க குண்டா அழகால இருக்கீங்க. சரி, இவ்வளவு தூரத்துக்கு ஆயிப்போச்சு. அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்தை வச்சிடலாம். பொன்னியார் கிருஷ்ணா. பேரு ராதா. அப்பா அம்மா கிடையாது, தாத்தா மட்டும்தான். பேரு சிங்காரவேலு நாயுடு. நம்ம எஸ்டேட்ல கூலி வேலை செய்யற மேஸ்திரியோட பேத்தியை நீ காதலிக்கிற, அப்படித்தானே? ஆமாப்பா. என்ன கிருஷ்ணா முகுந்தா முராரேன்ட்டு பஜனையா பாடுற? என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்ப நான் யாரு? திருட்டுத்தனமா லாரியில ஏறி வந்து எஸ்டேட்ல கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தனே, அந்த வெறும் பையன் கிருஷ்ணன் நினைச்சிட்டியா? இல்ல, சுத்தி பார். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு தெரியுதே, அத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு இந்த கிருஷ்ண ராஜ கவுண்டர். என்கிட்டே விளையாடுறியா? அவங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா அவங்க என்ன புள்ளைய ஏத்திருப்பாங்க. அவசரப்பட்டு அவங்க மனசு இப்படி ஒடிச்சிட்டியே. இப்படி ஒரு வெக்கங்கிட்ட பொண்ணை தான் வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதுக்கு எந்த தாய் தகப்பனுக்கும் மனசு வராது. சார், நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். நான் வேணுமா அவங்க வேணுமான்னு கேட்க போறேன், அதானே? இத பார், உனக்காக இவ்வளவு பெரிய சொத்து சொகத்தை இழக்க நான் தயாரா இல்ல. அது மட்டும் இல்ல, நான் உன்னை காதலிக்கிறது எங்க அப்பா அம்மா பிடிக்கல. அவங்களுக்கு பிடிக்காத எதையும் நானும் செய்ய போறதா இல்ல. என்ன மறந்து என்னைக்கு அந்த பிள்ளையை தத்து கொடுத்தமோ அன்னைக்கே அவன் சொந்தமும் அருந்து போச்சுமா. இதுக்கு மேலேயும் அவன் மேல ஆசைப்படுறது நியாயம் இல்ல. அவன் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் மறந்துருமா. விதைய அரைச்சு சோத்துல வச்சு கொடுத்துரு தாத்தா, நான் செத்து போயிடுறேன். மாப்பிள்ள உலகமே சந்தோஷமா இருக்கணும், என்ன நான் சொல்றது? நீங்க எது சொன்னாலும் சரியாதான் இருக்கும் மச்சான். அம்மா, பொண்ணு எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்க. அதானே, நீ கொண்டு வந்திய காய்கறி அத பார்த்தப்பவே தெரியும் பொண்ணு நல்லா இருக்கும்னு. சம்மந்தி குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. உங்களை பொறுத்த அளவுல ஓட்டை உடைச்சிக்கிட்டு கொடுத்துருக்கு. அது இல்லைங்க, ஓட்டை உடைச்சிட்டு கொடுத்ததையா? ஆச்சரியமா இருக்குங்க. எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்தது. ஏன் கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சியா கூட இருந்துச்சு. ஆனா அப்பா, இந்த காரு, பங்களா, எஸ்டேட் இதெல்லாம்
எனக்கு இப்ப சொந்தமானது. ஆனா ராதா, நான் ஒரு ஏழையா இருக்கும் போதே, ஒரு கூலிக்காரனா இருக்கும் போதே எனக்கு கிடைச்ச சொத்து. அவளை நான் மனப்பூர்வமா விரும்புறேன். அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுல உங்களுக்கு சம்மதம்னா அவளை நம்ம வீட்டு மருமகளா கூட்டிட்டு வாங்க. இல்லனா இந்த என்ன சுட்டு கொன்னுடுங்க.